இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது அந்நிய பாஷை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்நிய பாஷை குறித்து பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. அது பேசலாமா பேசக்கூடாதா, அது எல்லாருக்கும் இருக்குதா, அதில் அதனால என்ன பலன் அப்படின்லாம் சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதுக்குரிய விடையை இன்னைக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அந்நிய பாஷை அப்படிங்கிறது அப்போஸ்தலருடைய அதாவது அவர்களோடு முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு அது கிடையாது அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லாருக்கும் அது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சிலர் பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கலாம். நான் கூட அப்படிதான் ரொம்ப நாளாக இது எல்லாருக்கும் கிடையாது, அந்நிய பாஷை வரம் எல்லாத்துக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு அது அது இல்லாமல் இருந்த மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம், எனக்கு அது கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம். சிலருக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் போக போக அதை குறித்த தெளிவுகள் அது கிடைச்ச பிறகு நான் கற்றுக்கொண்டதை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது 1 கொரிந்தியர் 12:30 ஒரு வசனம் இருக்குது. எல்லாரும் குணமாக்கும் வரமுடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இதில் பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா அப்படின்னோடனே அந்த வசனத்தை வச்சு அப்போ எல்லாருமே பேசுகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம வந்துடுறோம், ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இனிமேல் நான் காட்ட போகிற சில வசனங்களை வைத்து இதை குறித்து நமக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம். இது 4 வகை அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பாக தான் அதை வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதாவது 4 வகைனா அதில் 2 பொதுவாக எல்லாரும் கூடி இருக்கும்போது பேசுகின்ற அந்நிய பாஷையை பற்றி, 2 தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட முறையிலே நமக்கும் தேவனுக்கு இடையில மட்டும் உண்டான பேசுகிற அந்நிய பாஷை. இப்போ அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அவிசுவாசிகளுக்கு அடையாளம். இதுக்குரிய வசனம் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த வகையான அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்தாவியானவர் அருளப்படுகிறார். அப்பொழுது எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அவரவருக்கு தேவன் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினார்கள். நான் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருந்தும் சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். இதில் இவர்கள் பேசின பாஷையானது மற்றவர்களுக்கு புரிந்தது. இப்போ இதை வச்சு தான் சிலர் சொல்கிறாங்க, இப்பொழுது பேசப்படுகிற அந்நிய பாஷை யாருக்குமோ புரியலை, அதனால் இது அந்நிய பாஷையே இல்லைன்னு சொல்லி கூட சிலர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிற அந்நிய பாஷை மற்றவர்கள் மத்தியிலே பொதுவாக பேசப்படும் போது இது நமக்கு தெரியாத மொழியிலே கூட நாம் பேசுவோம். அந்த மொழி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு இது ஒரு அடையாளமாக காணப்படும். ஐயோ, என்னுடைய மொழியே தெரியாது, ஆனால் இவங்க பேசுகிறது எனக்கு புரியுது, இதில் தேவனை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு அடையாளமாகும். இப்படிதான் அதில் வருது. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ இவர்கள் பேசுகிறவர்கள் இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மொசப்பத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பெருகியா பம்பிலியா எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனை பட்டணத்தைச் சேர்ந்த சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும்
யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவரும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இப்போ நம்முடைய பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்றார்கள்ன்றது தான் இதில் முக்கியம். அவர்களை ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள், இதில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார் எதுவுமே தெரியாது. ஆனால் இவர்கள் பேசுகிற போது, அந்நிய பாஷையில் பேசுகிற போது அவர்களுக்கு தேவனுடைய மகத்துவங்கள் புரியுது, அவங்க பாஷையில் புரியுது. இப்போ இதுதான் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் பேசப்படுகிற அந்நிய பாஷை. இது பேசப்படும்போது புரியும், பாஷை தெரியாதவர்களுக்கும் அது புரியும் அளவுக்கு அது பேசப்படுகிறதா முதல்ல வருகிற அந்நிய பாஷை. பொதுவான அந்நிய பாஷை இது அவிசுவாசிகளுக்கு அடையாளமானது. அடுத்து ரெண்டாவது வகை அப்படின்னு பார்த்தோன்னா சபையிலே பேசப்படும் அந்நிய பாஷை. அது வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வரங்களை பற்றி சொல்லும்போது வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அப்படின்னு வருது. 1 கொரிந்தியர் 14:5. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சபையில் ஒவ்வொருவருக்கும் வரம் கொடுத்துருக்கிறாரு. இது சிலருக்கு பாஷைகளை பேசுறது, சிலருக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருது. இதில் அடுத்து வசனத்தில் என்ன வருது? எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதற்குரிய அர்த்தத்தையே சொல்லும்படி தேவனிடத்தில் கேட்க கடவன். அர்த்தம் சொல்கிறவன் இல்லைன்னா அவங்க அந்நிய பாஷையில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போது சபையிலே பேசப்படும் அந்நிய பாஷை, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா அது இன்னொருத்தர் அதற்குரிய விளக்கத்தை நாம் அளிக்க வேண்டும் என்று நம்ம இதில் பார்க்கலாம். இந்த இதுலேருந்து அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 14:6 வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? சபையில் எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாட சொல்லாமல், ஏதாவது அறிவுக்குரிய காரியங்களை சொல்லாமல், தீர்க்க தரிசனமாக எதுவும் சொல்லாமல், உங்களுக்கு போதகத்தை குறித்து சொல்லாமல், வேதத்தை குறித்து போதிக்காமல் அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டு இருந்தால் என்னால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. அதாவது சபையிலே பேசப்படும் போது அப்படி பொதுவாக பேசப்படும் அந்த அந்நிய பாஷைக்கு விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். விளக்கம் சொல்கிறவங்க உடனடியாக விளக்கம் சொல்லணும், இல்லை பேசுகிறவங்களே விளக்கம் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த பகுதியில் பார்க்குறோம். அப்போ இது ரெண்டாவது ஒரு வகை. இன்னொரு 1 கொரிந்தியர் 14:13 வாசிக்கிறேன். அந்தபடி அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். இந்த வசனத்தில் தெளிவாக வந்திருக்கு. சபையிலே அந்நிய பாஷை பேசும்போது அதற்கான அர்த்தமும் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறாரு. ஏன்னா அது பேசும்போது மற்றவங்களுக்கு அது விளங்காது, புரியாது. அப்போது நம்ம சொல்கிறவங்களும் அது அர்த்தமையும் சொல்கிறதுக்கு எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இவர் பேசவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 14:18. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு விருப்பமாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாரு? உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆனால் நான் சபையில் 10,000 வார்த்தையை அந்நிய பாஷையில் பேசுகிறதை பார்க்கலும் ஒரு சில வார்த்தைகளை 5 வார்த்தைகளை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினா நலம் அப்படிங்கிறார். அப்போது சபையிலே பேசப்படும் அந்நிய பாஷை அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் தனியாக இவர் தனியாக பேசுகிற மாதிரி அதுவும் கொடுத்துருக்காருன்னா இப்போ முந்தி வாசித்த வசனத்தில் இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில் நல்ல விளக்கம் கொடுத்துருக்காரு பவுல். 1 கொரிந்தியர் 14:23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான்,
ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையிலே பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரனே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. அடுத்த வசனம் 27. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். இப்போ பாருங்க, சபையிலே பேசப்படும் அந்நிய பாஷை என்று ஒரு வகை. இந்த வகையான அந்நிய பாஷை பேசப்படும் போது அறியாதவங்க யாரோ உள்ள வந்துட்டா அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியாது. அவங்க நம்ம பைத்தியக்காரங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு வசனத்துல கொடுத்துட்டு அடுத்து சொல்றாரு, இது ஒழுங்கும் கிரமமாய் நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பகுதியில் ஒருத்தர் போதகம் பண்ணிக்கிட்டு, ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு, பாதி பேர் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு குழப்பமாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஒழுங்கின்படி செய்ய வேண்டும். 2-3 பேர் மட்டும் பேசுங்க. பேசுகிறதா இருந்தால் அப்படி பேசும்போதும் அர்த்தத்தை சொல்லுங்க. அர்த்தம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா பேசாதீங்க அப்படிங்கிறாரு. அப்போது சபையிலே பேசப்படும் அந்நிய பாஷை என்று ஒன்று இருக்கிறது. இதுக்கு அர்த்தம் சொல்லப்பட வேண்டும். அப்போ அர்த்தம் சொல்லலைன்னா நீங்கள் தனியாக தேவனோடு பேசிக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. இது முதல் பார்த்த ரெண்டுமே. ஒன்று அவிசுவாசிகளுக்கு அடையாளமான அந்நிய பாஷை. இது பேசப்படும் போது இந்த இந்த புரியாதவர்கள், வேற்று மொழியை சேர்ந்தவர்களுக்கும் அது புரியும். அது அவிசுவாசிகள் கிடையாது. 2வது சபைக்குள்ளே பேசப்படுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லப்பட வேண்டும். அர்த்தம் சொல்லறதுக்கு இல்லைன்னா இது பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. 2 வகை பார்த்துட்டோம். இன்னும் 2 வகை, இது தனிப்பட்ட ஒரு பக்தி விருத்திக்காக தனிப்பட்ட விதத்தில் பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. அதாவது இதில் 3வது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத போது அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். இதற்கு 2 வசனம் காமிக்கிறேன். ரோமர் 8:26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இதில் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்கிறார் பெருமூச்சுகளோடு. இப்போ நம்ம அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது சில காரியங்களிலே, சில சமயங்களிலே, சில இக்கட்டான சூழ்நிலையில், இல்லை ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில், எதை தெரிந்தெடுக்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் அந்நிய பாஷையில் பேசும்போது ஆவியானவர் நமக்குள்ளேருந்து ஜெபிக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்து அவருடைய தேவனுடைய சிந்தையை அறிந்ததினாலே அவர் அதற்கு நேராக அவர் ஜெபிக்கிறார். அதிலிருந்து நமக்கு அதன் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். இப்போ ஏற்றபடி ஜெபிப்பதற்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறது. அந்நிய பாஷையின் மூலமாக நம்ம அந்த ஒரு ஸ்லாக்கியம், அந்த ஒரு உதவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய தாய்மொழியில் ஜெபிக்கும்போது நம்முடைய மனதை நம்ம பயன்படுத்துவோம். நம்முடைய மனதில் நம்ம யோசிப்போம், என்ன சொல்லி ஜெபிக்கணும், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து அந்த வார்த்தைகளை போட்டு நம்ம ஜெபிப்போம். ஆனால் என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே தெரியல. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல. இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில் எனக்கு எது சரியான வழின்னே தெரியல. அல்லது ரெண்டு வழி தெரியுது, 2 வழியில் எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது நம்ம இதை ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு தெளிவை கட்டளையிடுகிறாரு. ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஒரு சமாதானம் இருக்குது. அதில் நம்ம போகிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். இப்படி தான் ஆண்டவர் அவருடைய ஆவியானவர் மூலமாக இந்த காலங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வாழ்கிறது ஆவியானவரின் காலம். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். அவர் இப்படி தான் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு தெரியாத சூழ்நிலையில் எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்லி கேட்குறதுன்னு தெரியல, எது நல்லதுன்னு நமக்கு தெரியல. பார்த்தா 2ம் நல்லது மாதிரி தெரியுது. இல்லை ஏதோ ஒரு திருமண காரியம் வருது, 2 வரன் வருது, எதை தெரிந்தெடுக்கிறதுன்னு தெரியல. 2 வேலை வருது, எதை தெரிந்தெடுக்கிறதுன்னு தெரியல. இல்லை ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில்
இதை செய்கிறதா வேண்டாமா, இந்த தீர்மானம் எடுக்கிறதா, இதுக்கு சரியா தவறா அப்படிங்கிறதுலலாம் நம்ம ஜெபிக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து தேவனுடைய சிந்தையை நமக்காக எடுத்து காட்டுறாரு. உடனடியாக அதுக்கு பதில் வராட்ட கூட நம்ம ஜெபித்து கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு ஒரு ஒரு போதும் அப்படிங்கிற நமக்கு ஒரு நிறைவு வந்துடும். சரி நம்ம விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரம் கழித்து அதுக்குரிய தீர்வு தன்னால் வரும். சில நேரம் அது கூட கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கும். சில நேரம் கொஞ்ச நேரம் ஜெபித்த உடனேயே நமக்கு அதுக்குரிய பதில் தன்னால் தெரியும். இதுதான் ஆவிக்குரிய ஒரு அதாவது அந்நிய பாஷையில் பேசுவதனால் நமக்கு கிடைக்கிற பலன். விசுவாசிகளில் நம்ம அநேகம் பேர் என்னை சேர்த்து தான் ரொம்ப நாள் நான் இது எனக்கு இல்லை, இது எனக்கு கிடையாது, நான் அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லி அதை பயந்து நான் அந்த பக்கமே போகாமல் இருந்தேன். ஆனால் இதை தெரிந்து கொண்ட பிறகு, இதன் மூலமாக நான் பலனை அனுபவித்த பிறகு, தேவன் எனக்கு பல காரியங்களை இதன் மூலமாக செய்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை அறிவதற்கு எனக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, இன்னொரு பகுதி அடுத்தது, தனி ஜெபத்தில் தேவனோடு பேசுறதுக்கு, அவரோடு உறவாடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா, இதில் பவுலும் சொல்கிறார், நான் அதிகமாக உங்களை காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறேங்கிறாரு. அந்த மாதிரி ஜெபிக்கிற ஒரு தனி ஜெபத்தை பற்றி பேசுகிறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 14:2. இதில் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்போ அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம மனுஷர்கிட்ட பேசலை, தனியாக தனிமையில் தனி ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது நம்ம மனுஷர்கிட்ட பேசலை, நம்ம தேவனிடத்தில் பேசுகிறோம். ஏன்னா அதனுடைய பொருள் பேசுகிறவங்களுக்கே தெரியாது பல சமயத்தில். ஏன்னா நம்ம மனசில் யோசித்து பேசலை, ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை விசுவாசத்தோடு தைரியமாக சொல்கிறோம். அது நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது, நம்ம ஒரு ஆத்மா, நம்ம சரீரத்தில் வாழ்கிறோம், நம்ம யோசனை எல்லாம் ஆத்மாவில் இருக்குது. ஆனால் ஆவிக்குள்ளே தேவன் இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் பேசும்போது நம்ம அதை பயன்படுத்தும் போது நம்ம தேவனிடத்தில் தனியாக பேசுகிறோம், நம்முடைய மனசில் யோசித்து பேசலை. அடுத்து இன்னொரு 14 வசனம், 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்படி தனியாக தனிமையிலே தனி ஜெபத்திலே தேவனோடு அந்நிய பாஷையிலே நம்ம பேசி ஜெபிக்கிறது நமக்கு பக்தி விருத்தி உண்டாக நம்ம ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபிக்கும்போது, தனியாக ஜெபிக்கும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஆனால் சபையில் ஜெபிக்கும்போது யாராவது ஒருவர் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அது ஒரு வகையான அந்நிய பாஷை. அடுத்து 14 வசனம், 1 கொரிந்தியர் 14:14. என்னத்தினால் என்றால், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பலனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இதில் என்ன சொல்கிறாரு? அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன நடக்குதுன்றதை சொல்கிறாரு 14 வசனத்தில். என் ஆவி விண்ணப்பம் பண்ணும், என்னுடைய கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்போது நமக்கு நாம் ஆவி, நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது, நாம் ஒரு சரீரத்தில் வாழ்கிறோம் என்ற இந்த 3 காரியம் நமக்குள்ளே இருக்குன்றதை புரியலைன்னா இந்த அந்நிய பாஷையும் நமக்கு புரியாது. நம்ம வெறும் நம்ம பார்க்கிறவர்கள் மட்டும்தான், கண்ணில் பார்க்குறவங்க மட்டும்தான், இல்லை எனக்குள்ளே ஆத்மா மட்டும்தான் இருக்குது, ஆவி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அந்நிய பாஷை நமக்கு புரியாது. ஆவிக்குள்ளே தான், நம்முடைய ஆவி தான் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியின் மூலமாக தான் நாம் தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள முடியும். நம்முடைய ஆத்மா மூலம் தொடர்பு கொள்வது எப்படின்னா, நம்முடைய மனதில் யோசித்து நம்முடைய வார்த்தைகளை வைத்து ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறது. அப்போது நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம வார்த்தைகளை கோர்த்து நம்ம பேசுவோம். ஆனால் ஆவியில் ஜெபிக்கும்போது நமக்கே அது தெரியாது. ஆவியிலே தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு அவர் மூலமாக தேவனோடு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் தனியாக ஜெபிக்கிற, நமக்கே பக்தி விருத்தி உண்டாக ஜெபிக்கிற அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன பலன்? ஏதாவது பலன் இருக்கா? நான் முதல்ல 4 வகையான விதத்தில் நம்ம அந்நிய பாஷை பேசலாம்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த 4 விதமாக பேசுகிறதை வைத்து கொண்டு தான் ஏதாவது ஒரு பகுதியை பிடித்து கொண்டு மற்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறோம்.
இல்லை அந்த ஒன்றும் இல்லாதனால இந்த அந்நிய பாஷையே கிடையாதுன்னு பேசுகிறோம். ஏன்னா முதல்ல வந்து பார்த்தோம் அது அவிசுவாசிகளுக்கு அடையாளம். அப்போ வந்து கேட்கிறவர்களுக்கு புரிந்து கொள்ளும் படி அவருடைய மொழியிலே பேசுகிற அந்நிய அந்நிய பாஷை. அடுத்தது சபையிலே பேசுகிற அந்நிய பாஷை. இது 2 பொதுவானது. அது வந்து விளக்கம் சொல்லப்பட வேண்டும். அடுத்து நமக்கு மட்டுமே நமக்கும் தேவனுக்கும் மட்டுமே உள்ள ஒரு மொழி. அது பார்த்தீங்கன்னா, நமக்கு புரியாத நேரத்தில நம்ம என்ன சொல்லி ஜெபிப்பது என்று தெரியாத சூழ்நிலைகளில நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு சரியான பாதையை நமக்கு காட்டுறாரு. அது ஒரு ஒரு வகை. ஒரு விதமான அந்நிய பாஷை. அடுத்தது தேவனோடு நாம் தனியாக நமக்கு நம்முடைய பக்தி விருத்தி உண்டாவதற்காக நம்முடைய தனி ஜெபத்திலே ஜெபிக்கிற அந்நிய பாஷை. இது நமக்காக நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ளது. இது நம்முடைய ஆவி விண்ணப்பம் பண்ற ஒரு காரியம். நம்முடைய கருத்துக்கு நமக்கு புரியாது. சில சமயங்களிலே நமக்கு புரியும். ஜெபித்த பிறகு சில சிந்தனைகளை ஆண்டவர் கொடுப்பார். சில எண்ணங்களை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர் எவ்வளவோ பெரியவர்ன்றதை நம்ம ஒரு நிமிஷம் கண்கள் முன்பாக கொண்டு வரணும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவரை நம்முடைய லெவலில் நினச்சிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இருக்கிற ஒரு சாதாரண லெவலில் அதை விட்டு ஒரு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஒரு வேளை இப்போ அமெரிக்க ஜனாதிபதியை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க இருக்கிற அவங்களுடைய வேலைகள் நமக்கு புரியுமா? அவங்களுடைய லெவலில் அவங்க என்னத்தெல்லாம் கையாளுறாங்க, என்ன நாட்டின் ரகசியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து பேசினா அவருடைய எண்ணங்கள் நமக்கு புரியாது. அவர் சொல்கிற காரியங்கள் பல சமயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதை விட மேலானவர் நம்முடைய தேவன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்தையும் ஆளுகிறவர். அப்படிப்பட்டவர்கிட்ட பேசணுன்னா நம்முடைய சாதாரண மொழி பத்தாது. அவருடைய லெவலுக்கு நம்ம அவருடைய லெவலில் நம்ம பேசணுன்னா இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அவர் இருக்கிற அதே ரெல்மில் அதே ஒரு பரிணாமத்தில் நம்ம பேசணும்னா நம்ம இருக்கிறது வேற ஒரு உலகத்தில் இருக்கோம். காண்கிற உலகத்தில், இயற்கை உலகத்தில் இருக்கோம். தேவன் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் ஆவியாக இருக்கிறார். நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. நாம் ஆவி, நம்ம ஆவியில் தான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்போது நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்குது. இந்த அந்நிய பாஷையை நம்ம பேசும்போது நாம் ஆவிக்குரிய உலகத்திலே தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். இப்போ அவருடைய லெவலுக்கு நம்மளால ஏறி போக முடியும். அவர் வந்து அவருடைய ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவனோடு ஒரு ரகசியம் பேசுகிற ஒரு ரகசிய மொழி அது. ஏன்னா ஆவிக்குரிய உலகத்தில் தேவனும் தேவதூதர்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிசாசும் அவனுடைய தூதர்கள் கூட இருக்கிறாங்க. இப்போது பல சமயங்களிலே பிசாசு வந்து நம்முடைய வார்த்தைகளினாலே தான் அவன் வந்து நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வார்த்தைகள் நம்ம பேசுகிற காரியங்கள், நம்முடைய சந்தேகங்கள், நம்முடைய பயங்களை அவன் வந்து பயன்படுத்தி கொள்கிறான். இப்போது அவனுக்கு தெரியாமல் நம்ம தேவனிடத்தில் பேசணும்னா இந்த அந்நிய பாஷையை நமக்கு உதவுது. ரகசியமாக தேவனிடத்தில் பேசுகிறோம். தேவனிடத்தில் பேசுகிறத அவன் தடை செய்ய முடியாது. இந்த அந்நிய பாஷையில் பேசும்போது அவன் தடை செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு அது விளங்காது. ஏன்னா நம்முடைய ஆவியிலிருந்து நம்ம பேசுகிறோம். நம்முடைய ஆத்மாவிலேருந்து நம்ம மனதில் யோசித்து நமக்கு மனதில் அவன் கொடுக்குற எண்ணங்களை நம்ம ஜெபிக்கலை. நம்முடைய ஆவி தேவனோடு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறது. இப்போ இது ஒரு ரகசிய மொழி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு இளைப்பாறுதல். இது நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குது. ஒருவேளை பயங்கரமான கவலையில், பயங்கரமான துக்கத்தில், சோர்வில் இருக்கும்போது அந்நிய பாஷையில் கொஞ்சம் நேரம் நீங்கள் பேசுனீங்க, அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஓய்வு, ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு ரெஸ்ட்டு, தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஏசாயா 28:11-12 வாசிக்கிறேன். பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதில் பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் அப்படின்னு வருது. இப்போது பல சமயங்களிலே அந்நிய பாஷை பேசுகிறவங்க திக்கி பேசுகிற மாதிரி, ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அப்படி தான் நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு ஒரு புரியாத ஒரு சிறு குழந்தையை போல் நம்ம அவரை நம்பி விசுவாசித்து நம்ம வெளியே சொல்கிற வார்த்தைகளின் மூலமாக நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது. ஏன்னா இது வந்து
நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்முடைய மனதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. இப்ப இது வந்து ஒரு இளைப்பாறுதல் கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஒரு ஆலோசனைய கொடுக்கிறதா, யோசனை கொடுக்கிறதா இருக்குது. நீதிமொழிகள் 20:5 பார்த்தீங்கன்னா, "மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. புத்திமானோ அதை மொண்டெடுப்பான்." இருதயத்தில் உள்ள யோசனை. இப்ப நமக்குள்ளே தேவன் ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய சிந்தனையை நம்ம எப்படி வெளிக்கொண்டு வர முடியும்னா, இப்படி அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாக. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நீங்க யோசித்தீங்கன்னா, உங்களுடைய மனிஷீக சிந்தனை, இந்த உலகத்துக்கு ஏற்ற சிந்தனை, இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க முடியுமோ அப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் நமக்கு வரும். ஆனா கொஞ்ச நேரம் நம்ம வந்து அந்நிய பாஷையில பேசி, நம் ஜெபித்து கொண்டிருக்கும்போது தேவனுடைய சிந்தனையை, பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தனையை, கிறிஸ்துவின் சிந்தனையை நம்ம வெளிக்கொண்டு வர்றோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்போ இதுல பரிசுத்த ஆவியை பற்றி எப்படி சொல்றாரு ஆண்டவர்? தேவனிடத்தில், இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இது வந்து பரிசுத்த ஆவியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அதை எப்படி நம்ம வெளியே எடுக்கிறது? அவருடைய சிந்தனையை நம்ம எப்படி அறிந்து கொள்றது? அப்படின்னா, இந்த நம்ம அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாக. ஒருவேளை இது உங்களுக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம். ஆனா நானும் அப்படிதான் இருந்தேன். ஒரு நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டேன். அந்த செய்தியை கேட்டு எனக்கு இது தேவை என்பதை உணர்ந்தேன். இதை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். சிலர்கிட்ட நிறைய பேர் எனக்கு தலையில் கை வச்சிருக்காங்க, எனக்காக ஜெபித்திருக்காங்க. நீங்கள் பேசுங்கன்னுவாங்க. எனக்கு அது பேசுறதுக்கு எனக்கு வாய் வராது. ஆனால் ஒரு முறை ஒருத்தர் பேசும்போது நான் கேட்டேன், உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒரு ஒலியாக கூட இருக்கலாம், அதை கூட நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அதை அந்த ஆண்டவர் திரும்ப இன்னும் வந்து உங்களுக்கு கூட்டி கொடுப்பாரு. எப்படி ஒரு சின்ன குழந்தை முதல்ல பேங்குது, அப்பாங்குது, அப்புறம் அம்மாங்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி பேசுதோ, அதே போல் நமக்கு ஆண்டவர் வந்து கூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். விசுவாசத்தில் நம்ம பேச பேச. இப்போ நீங்கள் பேசுங்க தைரியமா. அது விசுவாசத்தில் நீங்கள் பேசணும். ஒருவேளை இது பேசும்போது நம்முடைய வெக்கம், மானம், சூடு சொரணை எல்லாம் தூக்கி வச்சிடணும். அப்படிதான். ஏன்னா பல சமயத்தில் அடுத்தவங்க கேட்டுருவாங்களோ, இவங்க கேட்டால் என்ன நினைப்பாங்கன்றதுனாலே நம்ம பேச மாட்டேங்கிறோம். இல்லை, நான் தேவனோட பேசுகிறேன், அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க எப்படி நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தைரியமாக வாய் திறந்து பேசணும். இப்போ இதில் வந்து இந்த மனதில் உள்ள யோசனையை வெளிப்படுத்த நமக்கு உதவி செய்துன்ற இது வந்து இதை நான் ஒரு நாள் புரிந்து கொண்டப்ப நான் வந்து இதை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நான் வந்து அந்த ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம்னா பைபிள் காலேஜில் ஒரு எக்ஸாம். அது வந்து ஹோலி ஸ்பிரிட் பற்றி, பரிசுத்த ஆவியானவர் பற்றி எக்ஸாம். இப்போது நான் நைட்டெல்லாம் உட்காந்து படித்தேன். அது வந்து எனக்கு வந்து எழுதணும்னு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை. சரி, அடுத்த நாள் காலையில் நான் எப்படியாவது ஒரு 9 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்து என்னுடைய இதை ஓப்பன் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எனக்கு ஆண்டவர் லீட் பண்ணார். நீ வந்து அந்நிய பாஷையில் பேசு. ஒரு 3 நிமிஷம் நான் அந்நிய பாஷையில் பேசியிருப்பேன். எனக்கு அப்போ தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சில வார்த்தைகள். அதை திரும்ப சொல்லி நான் ஜெபித்து விட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிவிட்டு எப்போயுமே அட்டன் பண்ண பிறகு நான் திரும்ப பார்ப்பேன். அன்னைக்கு ஆண்டவர் பார்க்காத அப்படின்ட்டாரு. நான் இதை டெஸ்ட் பண்ணுறேன் ஆண்டவரை, இது வந்து உண்மையாக அந்நிய பாஷை தானே இல்லை வேறு எதுவுமே. திரும்ப பார்க்காத அப்படின்ட்டாரு. ஆனால் வந்து பார்க்காம திரும்ப ஓகே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் சப்மிட் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன். ரிசல்ட்டை பார்த்தா 100% மார்க் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு தான் நான் நம்பினேன், இது வந்து உண்மை, இது வந்து செயல்படுதுன்றதை அன்னைக்கு நான் நம்பினேன். ஏன்னா தேவன் அன்னைக்கு நிரூபித்து காட்டினாரு. நான் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பர்ட் இல்லை, ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக நான் ரொம்ப நிறைய வார்த்தைகளை பேசி ஆண்டவரோடு அளவுற அளவுக்கு எனக்கு அப்போ தெரியல. நான் அப்போ தான் ஆரம்பித்து விசுவாசத்தில் கால் எடுத்து வச்சுருந்தேன். ஆண்டவர் அதை கனம் பண்ணார். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் பேசணும், அவருடைய சிந்தனையை நான் அறிந்து கொள்ளணும், அவரோடு நான் உறவாடணும், அவருடைய ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தணும், நான் வந்து தனியாக தேவனிடத்தில் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆசை இருக்குன்னா, நீங்கள் வந்து ஆரம்பிங்க. இன்றைக்கி விசுவாசத்தில் கால் எடுத்து வைங்க.
ஏன்னா இந்த இந்த அந்நிய பாஷை அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தேவை. இந்த உலகத்துல இருக்கும்போது தான் தேவை. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 13 அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஓய்ந்து போகும்னு வருது. இதுல அந்நிய பாஷை ஒழிந்து போகும் ஒரு நாளில். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போற ஆண்டவர் திரும்ப வரும்போது இந்த அந்நிய பாஷை தேவைப்படாது. ஏன்னா நேரடியா நம்ம முகமுகமா பார்ப்போம், அவர்கிட்ட நம்ம பேசுவோம். இப்போ அப்படி இருக்கனால அந்த டைம்ல நமக்கு தேவைப்படாது. ஆனா அது வரைக்கும் நமக்கு தேவை ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு. இந்த உலகத்தில் உள்ள மற்ற சத்தங்களிலிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய சிந்தனையை அறிந்து கொள்வதற்கு இது கண்டிப்பா தேவை. இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய சூழ்நிலைகளிலே ஆண்டவர் பேசுறத நீங்க தெளிவா அறிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சில புதிய எண்ணங்களை நம்மளுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து வித்தியாசமான எண்ணங்களை கொடுப்பாரு. அதுலேருந்தே புரியும் இது தேவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த டைம்ல இந்த காரியங்கள் இது நமக்கு, அதாவது அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போது நம்ம யாரையாவது மன்னிக்காம நமக்குள்ள இடரலான காரியங்களை வச்சிருந்தோம்னா அதெல்லாம் நம்ம முற்றலாம். அதெல்லாம் நமக்கு தடையா இருக்க வேண்டாம். ஒன்றுமே நமக்கு தடை செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கும் நமக்கு இடையில ஒரு உறவு ஒரு ஃப்ரீயா இருக்கணும். ஒரு எந்த தடையும் தங்கு தடையின்றி இருக்கணும்னா இந்த இடையூறுகள்லாம் வேணாம். நமக்கு எதிராக செய்தவர்களை மன்னிச்சு மறந்து அவங்களெல்லாம் விட்டுறலாம். ஆண்டவர் மட்டும் நமக்கு போதும். ஆண்டவர்கிட்ட அவருடைய ரகசியங்கள், அவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் இதெல்லாம் வேணும்னா இந்த அந்நிய பாஷை நமக்கு தேவை. இந்த அந்நிய பாஷையை நாடுவோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு பேசலைன்னா இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் அந்நிய பாஷையின் வரத்தை எல்லாருக்கும் தருவார். சிலருக்கு மட்டும்தான் கிடையாது. நம்மளுடைய விசுவாசம் நம்ம முயற்சி எடுத்து வைக்கிறது தான். ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். சின்னதாக இருந்தாலும் அதை கனம் பண்ணுவார். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அருமையான ஒரு பரிசுத்த ஆவியானவரின் ஆண்டவரே வரத்துக்காக நன்றி சுவாமி. இந்த அந்நிய பாஷையின் வரம் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது என்பதற்காக நன்றி. குறிப்பிட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மட்டுமல்ல, நீர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். பொதுவாக பேசுகிற வரங்களை அந்நிய பாஷை குறித்தும் தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அனுதினமும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தாவே அவ்வளோ எளிதாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்றதை குறித்தும் நீங்கள் தெளிவாக எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இது வேண்டும், இந்த வரம் வேண்டும் என்று சொல்லி அதை வாஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே கர்த்தாவே நீங்கள் அதை கொடுக்கறதற்காக நன்றி. கேளுங்கள், உங்கள் சந்தோஷமாய் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன நம்முடைய வசனத்தின்படி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வரத்தை கர்த்தாவே நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் வாயை திறந்து விசுவாசத்தோடு பேசுறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய ஆவியானவராய் அவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறீங்க. அவர் மூலமாக அவர்கள் உம்மோடு பேச முடியும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உம்முடைய சிந்தனையை அறிந்து கொள்ள முடியும் என்ற தெளிவை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை நிரப்பினதற்காக நன்றி. அவர்களை எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.